உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 உன்னை கண்டேன் 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 கண்டேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நிஜம் டிவியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை தருகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் கடைசியில் சொல்லப்படுகிறது, உன்னை கண்டேன் என்றார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து உன்னை கண்டேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, உன்னை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு என்னை யாருமே கண்டுகிடலை, என் சொந்தம் என்னை கண்டுகிடலை, நான் நம்பினவங்க என்னை கண்டுகிடலை, நான் நேசித்தவங்க என்னை கண்டுகிடலைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? நான் ரொம்ப நேசித்தவங்களே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக இந்த வார்த்தையை கொடுக்கிறார். உன்னை கண்டேன், உன்னை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசப்பா நாத்தான் வேலை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை இது. உன்னை கண்டேன், அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்று சொல்லி நாத்தான் வேலை பார்த்து சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. நீங்கள் நெருக்கடியில் இருக்கிறீங்களா? உங்களை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் வியாதியோடு கூட இருக்கிறீங்களா? உங்களை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடன் பாரத்தில் மூழ்கி போய் இருக்கிற தேவஜனமே, உங்களை பார்த்து இந்த வார்த்தை வருகிறது, உன்னை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திருமணம் நடக்காமல் வயதை தாண்டி போய் இருக்கிறதா? 35, 40 அப்படி இந்த வயசு தாண்டி இன்னும் திருமணம் நடக்காமல் இருக்கிறதா? திருமணமாகாத நிலைமையில் இருக்கிற உன்னை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தொழிலில் நஷ்டம், எதை எடுத்தாலும் ஆசீர்வாதம் இல்லை, கடனுக்கு மேலே கடன், பல லட்சங்கள் கடன் வாங்கி தொழிலை நடத்தி இன்னைக்கு நிராகதியான சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று சொல்றீங்களா? இந்த கடன் பாரத்தில் மூழ்கி இருக்கிற உங்களை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை, இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிற உங்களை, பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் கண்ணீருக்கும் மத்தியிலையும் இருக்கிற உங்களை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் கண்டா போதுங்க, கர்த்தருடைய பார்வை நம்மேல் பட்டால் போதும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாறி போகும். நம்முடைய ஆண்டவருடைய பார்வையில் அவ்வளவு குணாதிசயம் இருக்கிறது, அவ்வளவு பெரிய மகத்துவமானது. அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்று சொன்ன ஆண்டவர் அவனுக்கு கண்டதுனால என்ன கிடைச்சி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்களாம். இந்த நாத்தான் வேலை இயேசு கிறிஸ்து அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே கண்டேன் என்று சொன்னதுனால முடிவு என்ன? 50ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். உன்னை நான் கண்டேன், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். கர்த்தர் உங்களை காண்பாரையானால் இப்போ இருக்கிற கொஞ்சம் ஆசீர்வாதத்தை விட பெரிதானவைகளை காணும்படி கர்த்தர் செய்வார். அவர் கண்டால் உங்களையும் என்னையும் காண வைப்பார். அவருடைய கண் உங்களையும் என்னையும் கண்டால் நம்ம கண் பெருசா பார்க்க வைப்பார். வசனம் அப்படி சொல்லுது, இதிலும் பெரிதானவைகளை காண்பாயே, என் கண்கள் உன்னை கண்டது. அத்திமரத்தின் கீழில் இருக்கும் போதே உன்னை என் கண் கண்டது என்று சொல்லுகிற ஆண்டவர். அவர் கண்டதனால நாத்தான்வேல் பெரிதானவைகளை பார்த்தான், கண்டான். இன்னைக்கு உங்களையும் கர்த்தர் காண்கிறார். இருக்கிற நிலைமையில கர்த்தர் உங்களை காண்கிறார். எங்க இருக்கிறீங்க, என்ன நிலைமையில இருக்கிறீங்க, என்ன பாடுகளுக்கு மத்தியில், என்ன வேதனைகளுக்கு மத்தியில், என்ன கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களோ என் ஆண்டவர் காண்கிறார். அவர் காண்கிற பட்சத்தில் நீங்க பெரிதானவைகளை காண போறீங்க. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது. அவர் கண்டால் உங்களையும் என்னையும்
பெரிதான ஆசீர்வாதங்களை காணும்படி செய்வார். நம்முடைய கண்களை காண வைப்பார். முதல்ல அவர் கண்ணில் நம்ம காணப்படணும். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் கண்கள் உன்னை கண்டது என்று சொல்லுகிறார். உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய கண் என்னை கண்டதனால நான் பெரிதானவைகளை காண எனக்கு உதவி செய்யுங்க. நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறேன், என் பிரச்சனைகள் எல்லாம் மாறி பெரிதான ஆசீர்வாதங்களை நான் காண உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொண்டு எங்களை தைரியப்படுத்தி இருக்கிறீங்க, திடப்படுத்தி இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பல பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் கண்ணீருக்கும் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வியாதியினால, கடன் பாரத்தினால, இன்னும் பிரச்சனையினால, சமாதான குறைச்சல்னால, நினைத்தது நடக்காததுனால, எதிர்பார்த்த வேலை கிடைக்காததுனால, எதிர்பார்த்த ஆசீர்வாதம் கிடைக்காததுனால சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் நீர் காண்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்று சொன்ன ஆண்டவர் நாத்தான்வேலை பார்த்து இந்த நாளில் கூட சோர்ந்து போய் நொந்து போய் கண்ணீரோடு கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளையும் உன்னை நான் கண்டேன் என்று இந்த வார்த்தையின் மூலமாக நீர் சொல்லுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாத்தான்வேலை கண்ட நீர் அவனை பார்த்து சொன்னீங்களே, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்னீங்களே, அதுபோல இந்த நாளில் கூட யார் யாரெல்லாம் ஆண்டவரே இருக்கிற நெருக்கடி, பிரச்சனை, வேதனைக்கு மத்தியில் உம்முடைய கண்கள் காண்கிறதோ அப்படிப்பட்ட பிள்ளைகள் இப்ப இருக்கிறதை காட்டிலும் பெரிதான ஆசீர்வாதங்களை, பெரிதான மேன்மையை, பெரிதான உயர்வை, பெரிதான நன்மையான காரியங்களை பிள்ளைகள் காண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொழிலில் இதிலும் பெரிதானவைகளை பிள்ளைகள் உடைய கண்கள் கண்டதனால காண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். சரீர ஆரோக்கியத்தில் ஒரு பெரிதான ஆரோக்கியத்தை, வியாதி மாறி பெரிதான ஆரோக்கியத்தை, நல்ல திடகாத்திரமான ஒரு சரீரத்தை பிள்ளைகள் காண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். முடங்கி போய் இருக்கிற எதிர்காலம், கூனி புரிகி போய் இருக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலம் பெரிதானவைகளாக, மேன்மையானதாக நீர் மாற்ற போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பொருளாதாரத்தில் நைந்து உடைந்து போய் மிகுந்த கடன் பாரத்தினால் வட்டி கட்டுவதற்கே வழி இல்லாதபடி வாழ்வின் விளிம்பில் இருக்கிற பிள்ளைகளையும் நீர் இன்னைக்கு காண்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகள் இப்போ இருக்கிற நெருக்கடியில் இருந்து, இப்போ இருக்க பாடுகளில் இருந்து பெரிதான உயர்வை பிள்ளைகளை நீர் காண செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னென்ன காரியத்தில் பிள்ளைகள் கூனி குறுகி போய் இருக்கிறாங்களோ என் ஆண்டவருடைய கண்கள் பிள்ளைகளை காண்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கண்டு உன்னை அழைத்தவர் கரமதை பாரவர் கைவிடாது இருப்பாரோ என்ற வார்த்தை என்ற பாடல் வரிகளின்படி பிள்ளைகளை கைவிடாதபடி பிள்ளைகளை பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க. நீங்க செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இன்னைக்கு உங்களை காண்கிறார். அவர் காண்பாரேயானால் இதிலும் பெரிதானவைகளை உங்களை காண செய்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவாராக. God bless you.